ஏன் 2 பேரும் பெரும் சண்டைக்கு வந்தீங்க? சண்டை போடுறவங்க எப்ப சண்டை போடுறோம் தெரியல. சண்டை போடுறாங்க தெரியல. சண்டை போடுறீங்க. எப்ப சண்டை போடுறோம்? வேலை கிடைத்து விட்டது. வாவ், சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. காரு ஆமா, கார் வச்சோம். அதுல எடுத்தாங்க அது சின்னவங்க பணத்தை அவங்களுக்கு வேசாப்பாங்க. அடுத்து நல்ல இது கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த வேலையை தொடர்ந்து பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, அதுல எந்த சண்டையை சொல்லு? இப்ப போட்ட சண்டையை சொல்லு. இப்ப போட்ட சண்டையை சொல்லு. நம்ம ஒய்யாம சண்டை போடுவோம். இப்பதான் சண்டை போட்டோமே வீட்டுக்கு வீட்டு வாசப்படி அதாட்டு ஓடிக்கிட்டு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருப்போம். வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருப்போம். சாப்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இடிச்சு தெரிவிக்கல. சண்டை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யா இருக்காது. அது என்ன அடிக்க நான் அதை அடிக்க அவன் என்ன அடிக்க நான் அவன்கிட்ட அடிவாங்க. நான் அடிச்சது இல்லை, அது என்ன அடிக்கும். அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். சண்டை கை நீட்டுற அளவுக்குலாம் யாருமே கிடையாது. இல்ல எவாட்டம் ஆயிட்டாங்க. சண்டை ஓட்டமே அவங்க எங்களை சத்தமும் என்னையத்தான் திட்டுவாங்க. பசங்க 3 பேருமே என்னையத்தான் திட்டுவாங்க. அதனால சண்டைலாம் போடுறது கிடையாது. சாப்பிட்டீங்களா? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? பூவா? பூனா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமா. அண்ணி அண்ணாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். பக்கத்துலதான் இருக்கு, பாத்துக்கிறேன். அவங்க இத்தனை வருஷம் பார்க்க போய் இன்னைக்கு இத்தனை வருஷம் நல்லா பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் வாட பார்த்துக்கிறேன். இல்ல மூஞ்சில ரொம்ப நேரமா பார்க்க முடியாது. பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? மதியம் சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பு. ஆமா, மீன் குழம்பு. அதாவது வெந்து கொடுத்துருப்பாங்களா? மீனெல்லாம் வெந்து சிக்கன் அந்த லைட்டும் போட்டாச்சு. வெற்றி நீங்க லைட் போட்டுருந்தா 6 வந்துருக்கீங்க. 5 உங்களுக்கு 6 இன்னைக்கு கல்யாணம். ஓனர் மகளுக்கு கல்யாணம் இன்னைக்கு. அதனால ரெஸ்ட். அதான் லீவு கிடைச்சிச்சு இந்த 1.5 மாதத்துல. அடுத்து உலகில் என்ன நல்லது? தீபாவளி வரல. தீபாவளி ஓடணும். அதை நினைச்சு பயமா இருக்கு. பசங்க எங்க காலேஜுக்கு போயிருக்காங்க. ஒருத்த மட்டும் காலேஜ் போயிருக்கான். மூத்தவன் காலேஜுக்கு போயிருக்கான். மித்த 2 பேரும் ஒருத்தர் பொங்கலுக்கு போயிருக்கான். இன்னொருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க திங்கக்கிழமையில வந்து. திங்கக்கிழமை காலேஜுக்கு போயிருக்கான். ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் 18ஆம் தேதி கிளம்புறாங்க ஆர்ட்ஸ் காலேஜ்.